பின்மாறி அபிஷேகத்தை ஊற்றிடும் எனக்குள்ளே, பின்மாறி அபிஷேகத்தை ஊற்றிடும் எனக்குள்ளே, பின்மாறி போகாமல் உமக்காய் ஓடினார், பின்மாறி போகாமல் உமக்காய் ஓடினார். ஊற்றிடும் ஊற்றிடும் வல்லமையை கடைசி நாட்கள் பெருமழை, ஊற்றிடும் ஊற்றிடும் வல்லமையை கடைசி நாட்கள் பெருமழை. அக்கினியை ஊற்றிடும் சபைக்குள்ளே அதிசயம் நடக்கட்டும் தேசத்திலே, அக்கினியை ஊற்றிடும் சபைக்குள்ளே அதிசயம் நடக்கட்டும் தேசத்திலே. மோசேயை போல உம் சத்தம் கேட்க வேகத்தில் உம்மை சந்தித்திட, மோசேயை போல உம் சத்தம் கேட்க வேகத்தில் உம்மை சந்தித்திட. ஊற்றிடும் ஊற்றிடும் வல்லமையை கடைசி நாட்கள் பெருமழையை, ஊற்றிடும் ஊற்றிடும் வல்லமையை கடைசி நாட்கள் பெருமழையை. மகிமையால் நிரப்பிடும் என் வாழ்க்கையை முகமுகமாய் சந்திக்கவே, மகிமையில் நிரப்பிடும் என் வாழ்க்கையை முகமுகமாய் இயேசுவை சந்திக்கவே. மாமிச இச்சைகள் வேண்டாமே என்று மறுரூபமாக்கும் உம்மை போல, மாமிச இச்சைகள் வேண்டாமே என்று மறுரூபமாக்கும் உம்மை. எல்லாரும் சேர்ந்து ஊற்றிடும் ஊற்றிடும் கடைசி நாட்களில் எல்லா கரங்கள் கட்டி ஊற்றிடும் ஊற்றிடும் வல்லமையை கடைசி நாட்களில் பெருமழையை. கடைசி காலம் என்றிடுவே கருத்தாய் ஜெபித்திட வெளுத்தார்வே, கடைசி காலம் என்றிடுவே கருத்தாய் ஜெபித்திட வெளுத்தார்வே. திறப்பிலே நின்று கதறிடவே தேசத்தை ஆயத்தம் செய்திடவே, திறப்பிலே நின்று கதறிடவே தேசத்தை ஆயத்தம் செய்து. ஒரு விஷயம் திறப்பிலே, திறப்பிலே நின்று கதறிடவே தேசத்தை ஆயத்தம். எல்லாரும் சேர்ந்து ஊற்றிடும் ஊற்றிடும் எல்லாரும் ஊற்றிடும் ஊற்றிடும் வல்லமையை கடைசி நாட்கள் பெருமை. ஒரு விஷயம் ஊற்றிடும் ஊற்றிடும் ஊற்றி வல்லமையை கடைசி நாட்கள் பெருமழையை. பின்மாறி அபிஷேகத்தை ஊற்றிடும் எனக்குள்ளே, பின்மாறி அபிஷேகத்தை ஊற்றிடும் எனக்குள்ளே, பின்வாங்கி போகாமல் உமக்காய் ஓடினார், பின்வாங்கி போகாமல் உமக்காய் ஓடின. கடைசியாக ஊற்றிடுமே ஊற்றிடும் ஊற்றிடும் வல்லமையை கடைசி நாட்களில் பெருமழையை, ஊற்றிடும் வல்லமையை கடைசி நாட்கள் பெருமழை. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, உமக்கு நன்றி குறித்திருக்கிறதற்காய் உமக்கு நன்றி அப்பா. எல்லாரும் கேளுங்களை வாய்களை திறந்து இந்த கடைசி நாட்கள்ல மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை நான் ஊற்றுவேன் என்று வாக்குரைத்த தெய்வம் ஆண்டவர், அந்த ஆவியை உங்க மேல, இந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை இந்த கடைசி நாட்கள்ல பின்மாறி அபிஷேகமாக நம்மள ஊற்றுவதற்கு அவர் வாஞ்சை உள்ளவராக இருக்கிறாரு. ஆனா நீங்க வாஞ்சியா இருக்கிறீங்களா? நம்ம இன்னைக்கு வாஞ்சியா இருக்கிறோமா? ஹல்லேலூயா. கர்த்தாவே, அந்த அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா. ஆண்டவரே, இந்த கொடிய காலம், கடைசி நாட்கள் கொடிய காலம் வரும் என்று அறிவாயாக நீ சொல்லியிருக்கீங்களப்பா. கொடிய காலத்தில் நாங்கள் வைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அறிந்தவர்களாய் இந்த கொடிய காலத்தில் உமக்காய் ஊழியம் செய்யும்படிக்காக
எங்க மேல ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை கர்த்தர் நீர் ஊற்றும்படிக்காக எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். உங்களுடைய வார்த்தை தைரியமாகவும் வல்லமையாகவும் அபிஷேகத்தோடும் ஆண்டவரை மனதுருக்கத்தோடும் உடைய வார்த்தை வெளிப்படும்படிக்காக செபிக்கிறோம். உடைய வார்த்தைக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிற அந்தகார கிரியைகள் அழிக்கப்படட்டும். கர்த்தாவே, இந்த நாகர்கோவில் பட்டணத்துல இந்த சபையில நீ சொல்லுகிறீங்க, இந்த சபைக்கு நான் ஒரு திறந்த வாசலை நான் வைத்திருக்கிறேன், ஒருவனும் பூட்ட முடியாத ரேபா லவுட ஹந்தரா ஒரு ரோஷ் யாக்கரா பவுட ஹந்தரா. கர்த்தர் சொல்றாரு, இந்த சபையை பார்த்து சொல்றாரு, இதோ நான் ஒரு திறந்த வாசலை நான் வைத்திருக்கிறேன், ஒருவனும் பூட்ட முடியாது. எத்தனையோ பேர் இதை பூட்டும்படிக்காய் முயற்சி பண்ணினார்கள், இந்த இடத்துல இல்லாமல் போக வேண்டும் என்று போராடினார்கள். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த இடத்துல திறந்தது நான் என்று கர்த்தர் சொல்றாரு. ரீபா கதரா லேமராதுனா பெரேஷதராது நியாகரபௌடா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த இடத்துல நீங்க திறந்த ஒரு வாசலை வைத்திருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த இடம் ஆண்டவரே இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆண்டவரே திரளான ஆத்துமாக்களினால கர்த்தர் இந்த இடத்தை நீ நிரப்ப போகிறபடினால உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் எங்களோடு பேசும், உடைய வார்த்தை வல்லமையாய் வெளிப்படட்டும், அதிகாரத்தோடு வெளிப்படட்டும் ஆண்டவரே. குற்றங்கள் குறைவுகள் எல்லாம் தயவாய் மன்னி நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம் இயேசுவ நாமத்தில் பிதாவே, ஆமென். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 8வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 3:8. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும், நீ என் நாமத்தை மறுதலியாமல், நீ என் நாமத்தை மறுதலியாமல், என் வசனத்தை கைக்கொண்டபடியினாலே, என் வசனத்தை கைக்கொண்டபடியினாலே, இதோ இதோ திறந்த வாசலை உனக்கு திறந்த முன்பாக வாசலை வைத்திருக்கிறேன். உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒருவேளை நீங்க இந்த இடத்துல கிறிஸ்துமஸ் நாட்கள் 1, 2வது இந்த மாதத்தின் இந்த வருடத்தின் கடைசி மாதத்துல நீங்களும் நானும் வந்திருக்கிறோம். ஜனவரியை பார்த்த அநேகர் ஒருவேளை உலகத்துல இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை என்ன செஞ்சிருக்கிறாரு, இந்த கடைசி 12வது மாதம் வரைக்கும் எத்தனையோ போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்தது உண்மைதான், எத்தனையோ நெருக்கங்கள் வந்தது. ஆனாலும் கர்த்தர் ஜீவனை காத்து பரிசுத்தத்திலே கர்த்தர் உங்களையும் என்னை பரிசுத்த ஜனமாய் நிலைப்படுத்தி இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறதற்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, நான் ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த சபைக்காக ஆண்டவரை நீர் என்னை அழைத்து செல்றீங்க, என்ன பேச வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்துல சபைக்கான வார்த்தையை ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, பிலதெல்பியா சபையை பார்த்து வேதத்துல நீங்க பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷத்துல 7 சபைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. எத்தனை சபைகள் சொல்லுங்களேன்? 7 சபைகள். யாருக்காவது தெரியுமா 7 சபை என்னென்ன சபைன்னு? பாருங்க, ஃபேஸை பாருங்க, எல்லாமே குடிச்சு பார்த்துட்டு இருக்காதீங்க. நான் காலேஜில் லெக்சரராக ஜாயின் பண்ணி அசோசியேட் ப்ரொஃபஸராக ரிட்டையர்ட் ஆகிட்டு இன்னொரு வேலை செஞ்சிட்ருக்கிறேன். அப்போது ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து ஸ்டூடெண்ட்கிட்ட பேசுகிறது இப்படியே பழகிடுச்சு. நீங்கள்லாம் எனக்கு ஸ்டூடெண்ட் மாதிரி தான் இருக்கிறீங்க அநேகர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிறீங்களா? அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு முன்னாடி என்ன செஞ்சிடறேன், ஒரு திறந்த வாசலை நான் வைத்திருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. சந்தோஷம் இல்லையா? சந்தோஷமா இல்லையா? ஆண்டவர் சபையை பார்த்து சொல்கிறாரு, நான் உனக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். அப்படின்னா திறந்த வாசல் உண்டாகும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, ஆத்துமாக்கள் என்ன செய்வாங்க, திரளாய் ஆண்டோடைய பாதத்தை நோக்கி ஓடி வருவாங்க. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த நான் ஆரம்பத்தில் வந்து உட்கார்ந்ததுலேருந்து எனக்கு இந்த சபையை பார்க்கும்போது இருதயத்தில் ஒரு வேதனை. ஆரம்பத்துலேருந்து கொஞ்சம் அப்படி சில சபையில் போகும்போது சந்தோஷமாக இருக்கும், சில சபையில் போகும்போது வருத்தம், ஆவியான தூக்கப்படுறது நமக்கு தெரியும். பாருங்க, இந்த இடத்துல ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஆலயத்தை கற்றுக் கொடுத்தார். இவ்வளோ விசாலமாக இருக்கிற இடத்துல ஜனங்கள் ஒருவேளை பலவீனத்தினால வராமல் இருக்கலாம். சில நீங்களும் நானும் எனக்காக நமக்காக மட்டுமே வாழ்கிறதுனால ஆண்டவர் என்ன செஞ்சிட்டு இருக்கிறார் தெரியுமா? துக்கப்பட்டு கொண்டே இருக்கிறாரு. இன்னைக்கு இந்த உலகத்துல 300 கோடி கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. இந்தியாவில் 2.5% அஃபிஷியலா, 2.5 அன்அஃபிஷியலா ஒரு 5% கிறிஸ்தவங்க இருக்கலாம்.
கன்னியாகுமரி மாவட்டத்துல 20 லட்சம் மொத்த ஜனங்கள் இருக்கிறாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்துல அந்த 20 லட்சம் ஆத்துமாக்களில் 10 லட்சம் பேர் கிறிஸ்தவர்களா இருக்கிறாங்க. சந்தோஷமா இல்லையா? சந்தோஷமா இல்லையா? இப்போ 10 லட்சம் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க கன்னியாகுமரி மாவட்டத்துல. 10 லட்சம் பேர் இயேசுவை அறியாத புற மதத்தை சார்ந்த ஜனங்கள். அப்போ இங்க வெளியே இறங்கி பாத்தீங்கன்னா ஒரு கிறிஸ்தவனை பாத்தீங்கன்னா ஒரு இயேசுவை அறியாதவங்களை பார்ப்பீங்க. அதாவது 10 லட்சத்துக்கு 10 லட்சம் 1:1 அப்படின்னா நம்ம அவ்வளவு கிறிஸ்தவர்கள் பெருகின ஒரு பட்டணத்துல தான் கன்னியாகுமரி மாவட்டம் இருக்கிறது. அப்போ இப்படிப்பட்ட மாவட்டத்திலும் இன்னமும் இயேசுவை அறியாதவர்களாய் ஜனங்கள் அநேகர் மாறி இருப்பதற்கும் மாறிக்கொண்டிருப்பதற்கும் அவர்கள் இயேசுவிடம் வராமல் போவதற்கும் காரணம் வேற யாரும் அல்ல. யாரு? கிறிஸ்தவர்களாகிய நாம தான். கிறிஸ்தவர்களாகிய நம்ம ஒத்துக்கணும். அதை கிறிஸ்தவர்களாகிய நம்மளால தான் நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்னும் ஆண்டவரை ஜனங்கள் அறியாமல் இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? எனக்காக நான் வாழ்கிறேன், எனக்காக இயேசுவை நான் பயன்படுத்துகிறேன், நான் நல்லா இருப்பதற்காக நான் கிறிஸ்தவனாய் வாழ்ந்து நான் எனக்காக என் பிளஸிங், என் ஃபேமிலி நல்லா இருக்கணும், என் சபை நல்லா இருக்கணும், என் ஊழியம் வளரணுங்கிறதுக்காக மட்டுமே அநேகர் மாறிக்கொண்டிருப்பதனால தான் இன்றைக்கும் ஆண்டவரை ஜனங்கள் அறியாமல் இருக்கிறார்கள் என்பதை நினைக்கும் போது இருதயம் துக்கப்படத்தான் செய்கிறது. ஹல்லேலூயா. ரெண்டு விதமான கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒன்று எனக்காக மட்டுமே வாழ்கிற ஒரு வாழ்க்கை, சுயத்துக்காக வாழ்கிறது, அதாவது என் குடும்பம், என் சபை, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை ஒன்று. ரெண்டாவது கிறிஸ்துவுக்காக வாழ்கிற ஒரு வாழ்க்கை. சொல்லுங்களேன், ரெண்டாவது கிறிஸ்துவுக்காக வாழ்கிற ஒரு வாழ்க்கை. கிறிஸ்துவுக்காக ஒரு மனிதன் வாழ ஆரம்பிக்கும் போதுதான் அந்த சபை ஆண்டவருடைய கடைசி கால திட்டத்திற்குள் செயல்பட ஆரம்பிக்கும் என்று சொல்லி கர்த்தர் எனக்கு அன்றைக்கே பேசினார். 2009 ஆண்டவர் பேசின வார்த்தை தான் உங்க முன்னாடி பேசிட்டு இருக்கிறேன். அப்போ ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்காய் வாழ ஆரம்பிக்கும் போது, ஒரு சபை கிறிஸ்துவுக்காக சாதிக்கணும்னு நினைக்க ஆரம்பிக்கும் போது, ஒருவேளை பாஸ்டருக்கு அந்த தரிசனம் இருக்கலாம், ஒருவேளை உடன் ஊழியக்காரர் இருக்கலாம், ஆனால் விசுவாசிகளுக்கு அந்த தரிசனம் இல்லை என்றால் அந்த சபை எழுப்புதல் அடையாது. ஆண்டவருடைய வருகை குறித்த ஏக்கம் சபைகளுக்குள் பெருகாது. ஆண்டவருக்காய் ஆத்துமா ஆதாயத்துல சபை வளராது என்பதை நீங்கள் இன்றைக்கு அறிந்தால் நலமா இருக்கும் என்று கர்த்தர் சொல்றாரு. ஆமென், ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவர் சொன்னாரு, திறந்த வாசலை நான் தர நான் ரெடியா இருக்கிறேங்க. 7 சபையை பார்த்து, 7 சபையில 2 சபையை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு நன்றாய் இருக்கிறது என்று சொல்லி சந்தோஷப்படுகிற சபை தான் ஒன்று பிலதெல்பியாங்கிற சபை, இன்னொன்று சிமிர்னாங்கிற சபை. இது கடைசி காலத்துல அன்றைக்கு ஆண்டவர் பேசுறது வெளிப்படுத்தின விசேஷத்துல முதல் நூற்றாண்டிலே கர்த்தர் பேசுறாரு. கிபி 95வது வருடத்துல அப்போஸ்தலனாகிய யோவானையாவுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுக்கிறார் என்று சொன்னால், இன்றைக்கும் இந்த வேத வசனத்துல சொல்லப்பட்ட சபைகளுக்கு ஒத்த குணாதிசயம் உள்ள சபைகள் உலகமெங்கும் இருக்கத்தான் செய்கிறது. அப்போ அப்படிப்பட்ட சபைகள்ல 2 சபை மிக முக்கியமான சபை, ரொம்ப ஆண்டவரால மெச்சப்பட்டு ஆண்டவரால சந்தோஷப்படுகிற சபை 2 சபை தான். அதுல ஒன்றுதான் பிலதெல்பியா சபை. அப்ப அந்த பிலதெல்பியா சபையை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு என்ன செய்றேன், ஒரு திறந்த வாசலை நான் வைத்திருக்கிறேன்ப்பா. ஒன்னை நான் திறந்தா ஒருவன் என்ன செய்ய முடியாது, பூட்ட முடியாது. இந்த இடத்த வரும்போது பாருங்க, ரொம்ப நேரவா இருக்குது. பரலோகத்துக்கு போற வழி எப்படி இருக்குது சொல்லுங்களா? பரலோகத்துக்கு போற வழி ரொம்ப குறுகலா இருக்குது. அதே மாதிரி தான் இங்க உள்ள வரும்போது ரொம்ப குறுகலா தான் இருந்துச்சு. ஆனாலும் இந்த இடத்துல ஒரு சபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறாருன்னா, ஆண்டவர் உங்க மேல என்ன செஞ்சிருக்கிறாரு, என் பிள்ளைங்க எனக்காக என்னுடைய வருகைக்காக அநேகரை கொண்டு இந்த சபையில சேர்ப்பார்கள் என்கிற ஒரு பாரத்தில் தானே ஆண்டவர் சபையை கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த பாரத்தை இன்னைக்கு எத்தனை பேர் புரிஞ்சுக்க போறீங்க? ஆண்டவர் சொல்றாரு, எனக்காக வாழ்ந்தது போதும், உங்களுக்காக எனக்காக மட்டுமே நான் வாழ்வேன்னு சொன்னீங்கன்னா, உங்களை மாதிரி பரிதபிக்கப்படுகிற, என்ன மாதிரி பரிதபிக்கப்படுகிற வேற யாரும் இருக்க முடியாது. இப்போ எனக்காக வாழ்கிற கிறிஸ்துவ வாழ்க்கை வேண்டாம். யாருக்காக வாழ்வோம்? இயேசுவுக்காக, கிறிஸ்துவுக்காக நான் வாழ்வேன் என்று சொன்னால், இந்த திறந்த வாசல்னு நான் சொல்லும் போதே நீங்க சந்தோஷப்படுவீங்க. ஹல்லேலூயா. இப்ப சந்தோஷம் வருதா இல்லையா? சந்தோஷம் வருதா? ஆண்டவர் சொல்றாரு, திறந்த வாசலை கர்த்தர்
வைத்திருக்க. 2 விதமான திறந்த வாசல் மேலோட்டமா சொல்லிட்டு நம்ம வருகை கொடுத்த செய்திக்கு போகலாம். அப்போ ஒன்று ஆவிக்குரிய திறந்த வாசல். என்ன திறந்த வாசல்? ஆவிக்குரிய திறந்த வாசல். அப்போ நீங்க படித்து பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரத்துல 1வது வசனம். இங்க ஆவிக்குரிய ஒரு திறந்த வாசலை குறித்து ஆண்டவர் சொல்றாரு. படிங்களா? இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. பாருங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது? பரலோகம் திறக்கப்பட்டிருக்கிறத அவங்க என்ன செய்றாங்க? கவனிக்கிறீங்களா? பரலோகம் திறக்கப்பட்டிருக்கிறத யார் பார்க்கிறது? யோவான் ஐயா பார்க்கிறார். முதலாவது காண்கிறார். 2வது என்ன நடக்குது? முன்னே எக்கால சத்தம் போல் என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது. கேட்கிறார். முதலாவது பார்க்கிறாரு. 2வது சொல்லுங்களா, ரெஸ்பான்ஸ் பண்ணுங்களா? கேட்கிறாரு. ஃபர்ஸ்ட் என்ன செய்றாரு? பார்க்கிறாரு. 2வது கேட்கிறாரு. எங்க கேட்கிறாரு? இந்த உலகத்துல இருக்கிற காரியத்தை பார்க்கல. அவர் எதை பார்க்கிறாரு? உலகத்தின் காரியத்தையோ உலகத்தின் மகிமையோ அவர் பார்க்கல. அவர் எதை பார்க்கிறார் என்று சொன்னால் பரலோகத்தை பார்க்கிறார். ஹல்லேலூயா! பரலோகத்தை காண்கிறாருங்க. பரலோக தரிசனத்தை அவர் பார்க்கிறார். எவ்வளவு ஒரு மகிமையான ஒரு காரியம். 1. 2வது பரலோகத்திலிருந்து சத்தம், எக்காலம் போன்ற ஒரு சத்தம், எக்காலத்தை போன்ற ஒரு சத்தம், தேவனுடைய சத்தத்தை பரலோகத்திலிருந்து. பரலோகம் திறக்கப்படும் போது யார் கேட்கிறது? யோவான் ஐயா. அப்போ முதல் திறக்கப்பட்ட ஒரு திறந்த வாசல் என்று சொல்லும்போது ஒரு சபைக்கும் சரி, சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் கர்த்தர் வைத்திருக்கிற மிக முக்கியமான ஒரு திறந்த வாசல் என்ன தெரியுமா? இந்த கடைசி காலத்தில் வாழ்கிற சபையே, சபை விசுவாசிகளே, உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் வைத்திருக்கிற மகிமையான ஒரு அனுபவம் என்ன தெரியுமா? என்ன ஒரு திறந்த வாசல்? தேவனை தரிசிக்கிற ஒரு அபிஷேகம், தேவனை முகமுகமாய் பார்க்கிற ஒரு அபிஷேகம், தேவனோடு கூட சத்தத்தை, அவருடைய சத்தத்தை கேட்கிற ஒரு வல்லமையை கர்த்தர் இந்த நாள்ல உங்களுக்கும் எனக்கும் தர அவர் வல்லவராக இருக்கிறாரு. ஹல்லேலூயா! இத்தனை ஒரு விசுவாசிக்கிற ஆண்டவரை, அந்த அனுபவம் எனக்கு வராதா? அந்த அனுபவம் சபைகளுக்குள் வந்தா சபை சும்மா இருக்காதுங்க. ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் கடைசி வசனம் நினைக்கிறேன், அனுதினம் ரட்சிக்கப்பட்டவங்க என்ன செய்தாங்களாம்? சபையில சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. அப்படி என்று சொன்னால் எடுக்க வேணாம், அந்த வார்த்தை அங்கே இருக்குது. அப்படித்தானே இருக்குது? அப்படித்தானே இருக்குது? எப்படி இருக்குது? அனுதினமும் ரட்சிக்கப்பட்டவங்க என்ன செய்தார்கள்? சபையில சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அப்போ தினமும் சபையில ஆத்துமாக்கள். இன்னைக்கு எல்லா நாளும் பாஸ்டர் சொன்னார் ஜெபம் நடக்குதுன்னாரு. அப்போ எல்லா நாளும் புதிய புதிய ஆத்துமாக்கள் வருகிறார்களா அப்படின்னா அட்லீஸ்ட் சண்டேயாவது வருவாங்களா? பிரதர், இது காலேஜ் பக்கம் இல்லை பிரதர், தூரத்தில் இருக்குது. காலேஜாக இருந்தால் தினம் ஆத்துமாக்கள் எல்லாம் ஸ்டூடெண்ட் எல்லாம் புது புது வருஷத்தில் வருவாங்க அப்படின்னு நினைக்கலாம். இல்லைங்க, ஆண்டவருடைய மகிமை வெளிப்பட்டால் தினமும் ஆத்துமாக்கள் வருவாங்க. ஹல்லேலூயா! அந்த ஏக்கம் உங்களுக்கு இன்னைக்கு கொடுப்பதற்காகத்தான் கர்த்தர் இந்த இடத்துல அழைத்து வந்திருக்கிறாரு. பாருங்க, அப்போ திறந்த ஒரு வாசலை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த இடத்துலனா பரலோகத்தை பார்க்கிற ஒரு மகிமையை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தரணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். நாங்க படித்த அதே வசனம் பாருங்க, 4வது அதிகாரம் 1ல, முன்னே எக்காலம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா. சொல்லுங்க எல்லாரும், இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. அப்போ இது ஒரு ஆவிக்குரிய மேலான அனுபவம். இன்னைக்கு அநேக சபைகள் இப்படி இருந்தா போதும், வந்துட்டாங்களா, 100 பேர் வந்துட்டாங்களா, போதும். யாரையும் நான் தப்பா சொல்லலை. இந்த சபையை கர்த்தர் நேசிக்கிறதுனால தான், திறந்த வாசலை வைத்திருக்கிறதுனால தான் ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா! நிறைய கிளை சபையை கர்த்தர் கொடுத்தார். 2025ல் இதை காட்டிலும் மேன்மையாய் கர்த்தர் உங்களையும் நம்மையும்
சபையை கர்த்தர் கொண்டு போக விரும்பித்தான் கர்த்தர் என்னை அனுப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், இங்கே ஏறி வா. எங்க ஏறி வாப்பா? பரலோக அனுபவத்துல சபை மேலே ஏறுகிற ஒரு அனுபவத்திலே வர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறாரு. எத்தனை பேர் விரும்புறீங்க? எல்லாருக்கும் மேலே ஏறணும் விருப்பம் இருக்குது. உலக பிரகாரமான வேலையில நான் அடுத்த கட்டத்துக்கு போகணும், நான் அடுத்ததுல இருந்து ப்ரமோஷன் போகணும், 10,000 சம்பளத்துல இருந்து 20க்கு போகணும், 20ல 40க்கு போகணும்னு எல்லாருக்கும் விருப்பம் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையாப்பா? இருக்கா? நீங்க டீச்சரா இருக்கலாம், இல்லை காலேஜில் லெக்சரராக இருக்கலாம், நர்ஸாக இருக்கலாம், வீட்டு அம்மாக்களாக இருக்கலாம், தகப்பன்மார்களாக இருக்கலாம், பல வேலையில் இருக்கலாம். பிரதர் நான் இப்படியே இருந்துடுறேன் பிரதர், எனக்கு 10,000 வந்திருக்குது சம்பளம், இந்த சம்பளமே போதும் பிரதர், நான் சாகிற ஒருக்கு வந்து சம்பளம் போதும்னு சொல்லுவீங்களா? யாராவது சொல்லுவீங்களா? தம்பிங்களா சொல்லுவீங்களா? யாரும் அப்படி சொல்ல மாட்டோம்ல. அடுத்த கட்டத்தில் நம்ம போகணும், இங்கிருந்து அடுத்த ஸ்டெப்பு நான் மேலே ஏறணும்னு நினைக்கிறோம். பூமிக்குரிய காரியத்தில் ஏன் ஆவிக்குரிய விதத்தில் நம்ம என்ன செய்யறதில்ல? அடுத்த நிலைமைக்கு போகணும்னு ஏன் நம்ம நினைக்கிறதில்ல? ஏன்னால் போதுங்க, இவ்வளோ போதும் அப்படின்னு நம்ம அநேக நேரங்கள் நினைக்கிறதுனால தான் இன்னைக்கும் என்ன செஞ்சுட்டு இருக்கு கன்னியாகுமரியில் இவ்வளோ தான் இருக்கிறாங்க. இது மாறணும். 46% கிறிஸ்தவங்க எவ்வளோ மாறணும்? 50 கிராஸ் பண்ணணும், 50 60 மாறணும். வல்லமையான ஊழியக்காரர்களை எங்கிருந்து வேணும் சொல்லுங்களேன்? எங்கிருந்து எழும்பணும்? கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து எழும்பணும். இன்னைக்கு பல மாவட்டத்திலிருந்து எழும்பியிருக்காங்க. தூத்துக்குடியிலேருந்து இருக்கிறாங்க, திருநெல்வேலியிலிருந்து எழும்பியிருக்காங்க, இன்னும் பல சென்னையிலேருந்து பல வலிமையான ஊழியக்காரர்கள் எழும்பியிருக்காங்க. ஆனால் கன்னியாகுமரியிலேருந்து எழும்பணுங்க இருக்கிறாங்க. நமக்கு முற்பிதாக்கள் எழும்பியிருக்காங்க. ஆனால் இந்த தலைமுறையில் யங்ஸ்டர்ஸ் இன்னும் நிறைய எழும்பணும் ஆண்டவருக்காக. அல்லேலூயா. ஏதோ சும்மா அப்படியே போனோம் வந்தோம் பிரசங்கம் பண்ணோம் மட்டும் இல்ல, பிரசங்கத்தை ப்ரூவ் பண்ணக்கூடிய வல்லமையான ஊழியக்காரரை இந்த காலத்துல இல்லைன்னா எந்த காலத்துல கர்த்தர் எழுப்ப போகிறாரு? கடைசி காலத்துல இப்படிப்பட்ட ஊழியக்காரங்க எழும்பாம எந்த காலத்துல நீ எழும்ப போகிறோம்? ஏனென்று சொன்னால் ஆண்டவர் சொல்றாரு, நான் திறந்த வாசலை சபைக்கு, உங்க சபைக்கு, நமக்கு கர்த்தர் கொடுத்த, உங்களுக்கு கொடுத்த சபைக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று சொல்றாரு. அப்படி என்று சொன்னால் மேலே ஏறுகிற ஆவிக்குரிய அனுபவத்துல, மேலே பரலோகத்தை பார்க்கிற அனுபவத்துல நீங்களும் நானும் மாற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்ப பரலோகத்தை பார்க்க ஆரம்பிக்கணும். பரலோகத்துல மகிமையான காரியங்களை பார்க்க ஆரம்பிக்க என்ன நடக்கும் தெரியுமா? சபையில தேவ மகிமையினால நிரப்பும். பாட்டு பாடும்போது தேவ பிரசன்னம் வெளிப்படும். ஜெபிக்கும் போது ஜனங்களுக்குள் வியாதிகள், பிசாசின் கட்டுகள் இருக்கிற ஜனங்களை கர்த்தர் விடுவித்து திரளாய் ஜனங்களை கர்த்தரை அறிகிற அறிவுல ஜனங்களை கொண்டு நிரப்புவார் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அப்போ மேலே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு ரகசியத்தை சொல்றேன். நீங்க மேலே ஏறாத வரைக்கும் நான் பேச போறது ஒண்ணுமே உங்களுக்கு இன்னைக்கு கொஞ்ச நேரம் தான் இருக்குது. 3-4 வீடியோஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் காமிச்சு எனக்கு காமிக்க முடியுமான்னு தெரியாது. பட் இருந்தாலும் மேலே ஏறி வர்றவங்களுக்குள்ள வீடியோ தான் நான் காமிக்க போறேன். யாருக்கு? மேலே ஏறுகிற அனுபவம் எனக்கு வேணும்ப்பா அப்படின்னு நீங்க விரும்பினீங்கன்னா நான் காமிக்கிற வீடியோக்களும் அடுத்து பிரசங்கிக்க போற பிரசங்கங்கள் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். இல்லை பிரதர் இப்படியே நான் இருந்துடுறேன் அப்படின்றவங்களுக்கு ஒன்றும் பிரயோஜனப்படாது. நான் நம்புறேன் நிச்சயமாகவே உங்களுக்கு பிரயோஜனப்படும். எல்லாரும் மேலே ஏறணும் விரும்புறீங்களா? விரும்புறீங்களா? விரும்புறீங்களா இல்லையா? விரும்புறீங்க. ஆண்டவரை நான் பார்க்கணும், அவருடைய மகிமையை நான் பார்க்கணும், அவருடைய சத்தத்தை நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புனீங்கன்னா ஒரே ஒரு வசனத்தை படிங்க மறுபடியுமா. அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல 16 18 வரைக்கும் படித்து பார்த்தால் இப்படியாய் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்டில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். ஆமென். பாருங்க, இது கடைசி நாட்கள்ல மேலே ஏற வேண்டும் என்கிற விருப்பம் உள்ளவர்களுக்காய் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். நாம் பார்த்தோம், மேலே ஏறிவா என்று சொல்லி கர்த்தர் யோவானோடு பேசுறது மாதிரி
இன்றைக்கு இந்த சபையை பார்த்து ஆண்டவர் சொல்றார், மேலே ஏறுகிறார், பரலோகத்தில் திறக்கப்பட்ட ஒரு வாசலை பார்க்க வேண்டும் என்கிற விரும்புகிறவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, கடைசி நாட்களுக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு விசேஷித்த அபிஷேகம். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா அல்லேலூயா. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை நான் ஊற்றுவேன். இது எல்லாருக்குமாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறது உண்மைதான். ஆனால் எல்லாரும் பெற்றுக்கொண்டு கொண்டு இருக்கிறார்களா என்று சொன்னால் இல்லை. ஏன் என்று சொன்னால் அவர் தாகமுள்ளவனுக்கு தான் அதை கொடுப்பாரு. நீங்க பரலோகத்தை பார்க்கணும், அவர் சத்தத்தை பார்க்கணும்ன்ற விருப்பம் இல்லாதவர்களுக்கு எப்படி இந்த அபிஷேகத்தையோ இந்த மகிமையான அனுபவத்தை கொடுப்பார் என்று சொன்னால் நிச்சயமாய் அவர் கொடுக்க மாட்டாரு. தாகம் உள்ளவனாய் ஆண்டவர் இருதயத்தை தட்டுறாரு, அப்பா நான் தட்டிட்டு தான் இருப்பேன், நீ திறந்தா மட்டும்தான் உள்ள வருவாரு. ஏனென்று சொன்னால் நம்முடைய தேவன் நீதி உள்ள தெய்வம். சும்மா பிசாச மாதிரி என்ன செய்ய மாட்டாரு, நீங்க இடம் கொடுக்காம உள்ள வர மாட்டாரு. நீங்க இடம் கொடுத்தால் மட்டும்தான் அவர் என்ன செய்வாரு, உள்ள வந்து உங்க கூட போசனம் பண்ணுவார் என்று சொல்லி ஆண்டோட வார்த்தை சொல்லுது. அப்போ இந்த கடைசி நாட்களில் ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை நான் ஊற்றுவேன் என்று சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு சந்தேகம் வரலாம், பிரதர் இது அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அன்னைக்கு நடந்ததில்லை பிரதர், மறுபடியும் அவர் ஊற்ற போறார். எஸ், அவர் ஊற்ற போகிறார். அப்ப அன்றைக்கு ஊற்றப்பட்டது என்ன? அன்னைக்கே ஊற்றப்பட்ட ஆயிடுச்சு இல்ல, ஆதி அப்போஸ்தலர் நாட்களிலே அந்த அபிஷேகம் ஊற்றப்பட்டு இருக்குமானால் ஏன் இன்றைக்கும் அது மறுபடியும் நமக்கு தேவை? அப்படியெல்லாம் நீங்களும் நானும் யோசித்து பார்க்கலாம். வேதத்தை நன்றாய் படித்தவர்கள், தியானித்தவர்கள், வேதத்தை குறித்து நன்றாக பைபிள் காலேஜில் படித்தவங்களுக்கு பல காரியங்களை இதை குறித்து அறிந்திருக்க வாய்ப்புண்டு. அப்போ பாருங்க, ஆண்டவராகிய தேவன் முதலாவதாக ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் ஆண்டவர் ஊற்றின ஒரு அபிஷேகத்துக்கு ஒரே அபிஷேகம் தான், ஒரே பரிசுத்த ஆவியானவர் தான், பிதாவின் வாக்குத்தத்தம் தான், எல்லாம் ஒன்று தான். ஆனால் ஆண்டவர் அங்கே ஊற்றும் போது அதோடைய பேர் என்ன அப்படின்னா, அந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் ஊற்றப்படுகிற அந்த அபிஷேகத்துக்கு பேர் என்ன அப்படின்னா முன்மாறி அபிஷேகம். எல்லாம் சொல்லுங்க, முன்மாறி அபிஷேகம். எப்போ ஊற்றப்பட்டது? எப்போ ஊற்றப்பட்டது சொல்லுங்களா? முதல் நூற்றாண்டுல ஆதி அப்போஸ்தலர் நாட்கள்ல அன்னைக்கு இருந்த சபைக்கும் விசுவாசிகளுக்கு ஊற்றப்பட்ட அபிஷேகம், பரிசுத்த ஆவியினால் கொடுக்கப்பட்ட அந்த அபிஷேகம் முன்மாறி அபிஷேகம். அந்த வசனத்தை கூட நீங்க படிச்சு பார்க்கலாம். யாக்கோபுல சொல்லப்பட்டிருக்கு. யாக்கோபு 5வது அதிகாரம், யாக்கோபு 5:7 வசனம். இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோட காத்திருக்கிறேன். இங்க என்ன இருக்குது? பயிரிடுகிறவன். முதலாவது இப்படி இருக்க சகோதரரே, நீங்க மேல பாத்தீங்கன்னா கடைசி நாட்களை குறித்து சொல்லப்பட்டிருக்க அந்த அதிகாரத்துல மேல் பகுதியில. அப்போ அதெல்லாம் கடைசி நாட்கள் இப்படியெல்லாம் வருகிறதா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு யாக்கோபு எப்படியாய் பேசுகிறார். இப்படியெல்லாம் இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாய் இருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியில் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான். அல்லேலூயா. பாருங்க, அப்போ ஒரு நிலத்துல பயிரிடுகிற ஒரு மனுஷனா இருப்பானால் அவன் என்ன செய்யறானா, நிலத்துல பயிரிடுவதற்கு முன்னாடி என்ன செய்வான்? பயிரிடும் போது என்ன செய்வானா, பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்பதற்காக முதலாவது என்ன செய்வான்? முன்மாறிக்காய் காத்திருந்து அதை என்ன செய்வான்? விதைப்பான். அல்லது விதைத்த பிறகு ஒரு முன்மாறி ஊற்றப்படும். அதன் பிறகு அந்த விதை என்ன செய்யும் சொல்லுங்களேன்? முளைக்கும். ஒன்று. இரண்டாவது, இந்த விதையானது முளைத்த பிறகு நல்ல பலன், நல்ல ஒரு விளைச்சல் கிடைக்க வேண்டுமானால் மறுபடியும் என்ன செய்வாங்களாம்? ஒரு பின்மாறிக்காய் காத்திருப்பாங்க. பின்மாறி என்ற மழை. அப்போ அந்த முன்மாறியும் மழைதான், பின்மாறியும் மழைதான். ஒரு விதை முன்னாடி முளைக்கணும், பின்னாடி நல்ல பலனை கொடுக்க வேண்டுமானால் அது ஒரு பின்மாறி தேவை. அப்ப அந்த பின்மாறி அபிஷேகம் அல்லது பின்மாறி மழை ஊற்றப்படும் போது அந்த பயிர்கள் எல்லாம் நல்ல விளைந்து நல்ல விளைச்சல் கொடுக்கும் என்று சொல்லி அவங்களுடைய வார்த்தை சொல்லுது. இதை எதோட கனெக்ட் பண்ணி சொல்றாரு யாக்கோபு ஐயா? எதோட கனெக்ட் பண்றாரு? கடைசி காலத்தோடு ஆண்டவருடைய வருகையோடு கனெக்ட் பண்றாரு. இதெல்லாம் எடுத்து விளக்குவதற்கு டைம் இல்லை. ஆனா ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்க,
கடைசி நாட்களில் ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? பின்மாறி அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்ற போகிறார். ஹல்லேலூயா. எதற்கென்று சொன்னால், பூமியில உங்களையும் என்னை நல்ல பலன்களாக அவர் சேர்த்துக் கொள்ளும்படிக்காக அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆண்டவருடைய வருகை வெகு சீக்கிரமாய் இருக்க போகிறது. அந்த வருகைக்கு முன்னாடி உங்க சபையாகட்டும், இந்த நாகர்கோவில், கன்னியாகுமரி மாவட்டம், இந்தியா, தமிழ்நாடு எல்லா ஜனங்களும் கர்த்தருக்குள்ளே பலப்படும்படிக்காய், ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு பூரண புருஷனாய் மாறும்படிக்காக அவர் என்ன செய்ய போகிறார்? ஒரு பின்மாறி அபிஷேகத்தை கர்த்தர் சபைகளுக்குள் ஊற்றுகிற காலம்தான் இந்த காலம். ஆமென். அன்றைக்கு ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் ஊற்றின அந்த அபிஷேகம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செஞ்சது? 2வது நூற்றாண்டு 3வது நூற்றாண்டு போகும்போது, அன்னைக்கு இருந்த ஆதி அப்போஸ்தலர்கள் எல்லாம் போனதுக்கு பிறகு அதை சரிவர என்ன செய்யல, அதை பயன்படுத்தாமல் கொஞ்சம் கொஞ்சமா அந்த அபிஷேகத்தின் வல்லமை குறைந்து, ஆண்டவருக்கு வல்லமை குறையல, மனிதர்கள் நம்புவது குறைந்தது, மனிதர்கள் ஆண்டவர் விட்டு விலகி போக ஆரம்பித்தாங்க. எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு விலகி போனார்களோ அதே மாதிரி கிறிஸ்தவர்களும் விலகி போகும்போது கர்த்தர் காணாதவராய் இருந்தார் என்பது உண்மை. சபையின் சரித்திரம் படித்தவர்களுக்கு தெரியும், அதான் உண்மைங்க. ஆனால் 16வது நூற்றாண்டிலிருந்து மறுபடியுமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஆண்டவர் விட்டு வைக்கல. ஏன் விட்டு வைக்கலனா, அவருக்கு தெரியும் நான் சீக்கிரமாய் வரப்போகிறேன் என்பதை அவர் அறிந்து, அவர் அதை முன்குறித்திருக்கிறபடினால இப்படியே விட்டுவிடவில்லை சபையை. மறுபடியும் ஊழியக்காரரை கர்த்தர் எழுப்பி ஜனங்களை ஆண்டவருக்காக ஆதாயப்படுத்தவும், மறுபடியுமாய் பரிசுத்த ஆவியின் வல்லமைக்குள்ளே ஜனங்களை, தேசத்தை, சபையை நடத்தும்படியாய் கர்த்தர் ஊழியக்காரரை எழுப்பி, முதலாவது சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்தை கொடுக்க ஆரம்பித்தாங்க. என்ன செய்ய ஆரம்பித்தாங்க? பைபிளை கொடுக்கணும். உலகெங்கும் வேதத்தை அவர்கள் கரத்தில் இருந்தது. அந்த ரோமன் கேத்தலிக் கரத்தில் வேதத்தை இருக்கும்போது அவர்களால் எல்லாராலும் படிக்க முடியாதபடி இருந்ததை அதை உடைத்து, அதை மாற்றி புரோட்டஸ்டன்ட்ஸ் சொல்லி கர்த்தர் அதுக்கு எதிராய் ஜனங்களை, ஊழியக்காரரை எழுப்பி என்ன பண்ணாரு? வேதத்தை கொடுத்தாரு. அதன் அடிப்படை தான் உங்களுக்கும் எனக்கும் தமிழ் வேதாகமம் இந்தியாவில் முதல் முறையாக, இந்தியாவில் முதல் மொழியாக மொழிபெயர்க்கப்பட்டு 18வது நூற்றாண்டில் உங்க கரத்தில், என் கரத்தில் இன்னைக்கு நம்ம படித்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், அதற்காய் இரத்த சாட்சியாய் மரித்தவர்கள் எத்தனை பேர் என்பதை அறிந்தால், உண்மையாவே உங்க வேதத்தை பார்த்தா நீங்க மொத்தம் செய்யாமல் இருக்க முடியாதுங்க. இன்னைக்கு வேதத்தை படிக்கிறோமா இல்லையா தெரியல. எத்தனை பேர் டெய்லி படிக்கிறீங்கன்னு தெரியல. படிப்பீங்க, சிலர் படிப்பீங்க, அநேகர் படிக்கிறதில்ல. இன்னைக்கு உங்க சபையை சொல்றேன், காமனா சொல்றேன். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, பின்மாறி அபிஷேகத்துக்கு முன்னாடி ஜனங்கள் சத்தியத்தை அறிய வேண்டும் என்று சொல்லி சத்தியத்தை உங்க கரத்துல, என் கரத்துல இன்னைக்கு வந்துருச்சு. ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா 5 பைபிளுக்கு மேல எல்லா வீடுகளிலும் இருக்குது. ஆனால் படிப்பதற்கு ஏக்கம் இல்லை, படிப்பதற்கு விருப்பம் இல்லை. இப்படிப்பட்ட ஜனங்களாய் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மாறிக்கொண்டிருப்பதை நினைக்கும் போது ஆண்டவர் துக்கப்படுகிறாருங்க. அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதத்தை தூக்கும் போது ஒவ்வொரு நேரமும் நீங்க நினைக்கணும், இதுக்கு பின்னாடி எத்தனை பேர் மரித்தார்கள். முதல் மரித்தது இயேசு கிறிஸ்து உங்களுக்காய் மரித்தாரு. சத்தியத்தை எழுதி கொடுப்பது உங்களுக்காய், அவருடைய கிருபையை கொடுக்கும்படிக்காய் அவர் இரத்த சாட்சியாய் மரித்தார். முதலாவது. அதன் பிறகு எத்தனை பேர் இந்த வேதத்தை கொடுப்பதற்காய் மரித்திருக்கிறார்கள் தெரியுமா? அதை நினைச்சு பாருங்க. இன்றிலிருந்து நீங்க வேதத்தை தூக்கும் போது, பைபிளை தூக்கும் போது ஒரு கணம் உண்டாகட்டும். பைபிளை படிக்கும் போது ஆண்டவருடைய வார்த்தை, அது தேவன் என்கிற ஒரு ஏக்கம் உண்டாகட்டும் என்று சொல்லி கர்த்தர் துக்கப்படுறாரு. தினமும் வேதத்தை படிங்க. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, வல்லமை உள்ளது. அது அதிசயத்தை, வேதத்தில் உள்ள அதிசயத்தை பார்க்கும்படிக்காக என் கண்களை திறந்தருளும் என்று சொல்லி தாவீதையா சொன்னாரே. வேதத்தில் அதிசயங்கள் இருக்கிறது. உங்க வாழ்க்கையில் அதிசயம் நடக்கலையா? அற்புதம் நடக்கலையா? நீங்க வேதத்தை அதிசயமாய் பார்க்கல, நீங்களும் நானும் பார்க்கலன்னா நம்முடைய வாழ்க்கையில் அதிசயம் நடக்காது. எத்தனை பிரசங்கம் கேட்டாலும் நடக்காது. வசனம் அதிசயம் உள்ளது என்பதை நம்புங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார். பாருங்க, இப்படியா இந்த வசனம், படித்த வசனம் சொல்லுது. பின்மாறி அபிஷேகத்தை குறித்து நீங்க பாருங்க. அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல படித்த அதே வசனம் தான் மறுபடியும் படிக்கலாம்.
தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். ஓகே, எல்லாமே பரலோகத்தை குறித்த ஒரு காரியங்க. ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருக்கிறீங்க. குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கிறோம்? சிறு பிள்ளைங்க இருப்பாங்க, வாலிபர்கள் இருப்பாங்க, பெற்றோர் மூப்பர்கள் இருப்பாங்க, அப்புறம் சபைக்கு வந்தால் ஊழியக்காரர்கள் இருக்காங்க. அப்போது எல்லாருக்குமே இந்த கடைசி காலத்தில் இந்த பின்மாறி அபிஷேகத்தின் மேலே ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறாரு. இந்த சின்ன பிள்ளைங்க இருக்கிறீங்க, குமாரத்திகளுக்கு ஒரு அபிஷேகம் வரும்போது, அந்த பின்மாறி அபிஷேகம் வரும்போது என்ன நடக்கும் தெரியுமா? அவர்கள் எதை சொல்ல ஆரம்பிப்பாங்க? தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிப்பாங்க. எதை பற்றி பேசுவாங்க? இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார், இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார் என்பதை அவர்கள் பேச ஆரம்பிப்பாங்க. உங்கள் பிள்ளைங்க பேசணுமா? இல்லை பிரதர், என் பிள்ளை அதெல்லாம் பேசலாம் பிரதர், எங்கே நல்ல சிபிஎஸ்சி அப்புறம் இன்டர்நேஷ்னல் அப்புறம் சிலபஸ் மட்டும் படித்தா போதும் பிரதர், இயேசு அதெல்லாம் ரெண்டாவது. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறவங்க யோசிக்கிறாங்க, உலக கிறிஸ்தவங்க யோசிக்கிறாங்க, தப்பு இல்லை, படிக்க விடலாம். ஆனால் என் பிள்ளை ஆண்டவருக்காய் தீர்க்க தரிசி யாருக்கணும்னு சொல்லி ஒரு அண்ணாள் ஏங்கினாரு, ஒரு அண்ணாள் தாய் ஏங்கினாலே அவர் மூலமாக இத்தனை ராஜாக்களை கர்த்தர் ஏற்படுத்தினார். அந்த தாயுடைய அர்ப்பணிப்பு. அப்போது அப்படிப்பட்ட ஒரு ஏக்கம், பிள்ளை படிக்க விடுங்க, பட் அதுக்கு முன்னாடி என் பிள்ளைக்கு அந்த பின்மாறி அபிஷேகத்தில் பங்கு வேணும்பா. பிள்ளைக்காய் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் என் பிள்ளை கர்த்தருக்காய் ஊழியக்காரராய் ஊழியக்காரியாய் பிரகாசிக்க என்னை பலப்படுத்துங்க, என் பிள்ளையை பயன்படுத்துங்க ஆண்டவரை. நான் சின்ன பிள்ளை தான், என் பிள்ளை 3வது 4வது தான் படிக்கிறாப்புல. நான் சொல்லுவாப்பா, நீ இயேசுவை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லணும், கிளாஸில் சொல்லணும், ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்கிட்ட சொல்லணும். அப்போ சொல்லுவா. இப்போ ரீசெண்டாக நான் வெக்கேஷன் வரும்போது இங்கே தான் படிக்கிறேன், களியக்காவில் பக்கம். அப்போது சொல்லும்போது அவள் சொன்னான், டேடி நான் சொன்னேன், அவங்களுக்கு சொல்லும்போது அவங்க என்னென்னமோ கேட்டாங்க கொஸ்டின் எல்லாம். இந்த கொஸ்டினுக்கு ஒரு சிலதை அவள் ஆன்சர் சொல்லிட்டேன் கரெக்டாக. இப்படிலாம் அவங்க சின்ன பிள்ளைங்களுக்குள்ள ஒன்று கொண்டு பேசுகிறாங்களாம் இயேசு பற்றி. எத்தனை 9 வயசான பிள்ளைங்க இயேசுவை பற்றி பேசுகிறாங்க. அவங்க 2 பேருமே இயேசு அறியாதவங்க, அவன் ஃப்ரெண்டு. அப்போ நான் சொன்னேன், இயேசு நண்பை சொல்லுப்பா, இயேசு உங்களுக்காக மரித்தார்னு சொல்லு, மரித்து உயிரோடு எழும்பினார்லாம் சொல்லணும். அப்படி சொல்ல ஒரு நாள் யாருக்கு தெரியும், ஒரு நாள் அந்த பிள்ளைங்களாக ஆண்டோட ஊழியக்காரிகளாய் மாறுவாங்க. பயப்படாதீங்க, ஸ்கூலில் மாத்திரம் இன்னொரு ஸ்கூல் கிடைக்கும், கவலைப்படாதீங்க. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ சின்ன பிள்ளைங்களுக்கு தைரியமாக சொல்லிக் கொடுங்க. பிள்ளைங்க எத்தனை பேருக்கு இயேசுவை சொன்னாங்க? அப்புறம் 1 2வது இயேசுவின் அன்பை காண்பிக்கலாம், ஹெல்ப் பண்ணுறது மூலமாக இயேசுவின் அன்பை காண்பிக்கலாம். அப்போது சிறு பிள்ளைங்களுக்கும் ஆண்டவர் இந்த கடைசி காலத்தில் அப்படிப்பட்ட அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். 1 2வது வாலிபர்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? சொல்லுங்க. வாலிபர்கள் மேலே சொல்லுங்களேன், சொல்லுங்க, தரிசனத்தை காண்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கடைசி நாட்களில் ஆண்டவர் தரிசனத்தை காண வைத்திருக்கிறார். ஒருவேளை இந்த தரிசனம், இந்த அபிஷேகம் ஒரு வாலிபனுக்கு வரலன்னா அவன் எதை தரிசிக்க ஆரம்பிப்பான் தெரியுமா? நீங்களே சொல்லணும். எதை தரிசிப்பீங்க? சொல்லுங்களேன், எதை தரிசிப்பீங்க? ஒருவேளை பரலோக தரிசனம் உங்களுக்கு வரல அப்படின்னா நீங்களும் நானும் எதை தரிசிப்போம் அப்படின்னா சினிமாக்காரனையும் சினிமா ஹீரோயினையும் தான் என்ன செய்வீங்க? தரிசிப்பீங்க. நான் சொல்கிறேன், ஞாபகத்தினால சொல்கிறேன். நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி கிறிஸ்தவனாக தான் இருந்தேன். என் வீட்டு ரூமில் ஃபஸ்ட்டு எழுப்பி தூக்கத்தை எந்திரிச்சதோ ரட்சிக்கப்படும் முன்னாடி நான் யாருன்னு சொல்ல மாட்டேன், சொன்னால் நீங்கள் கேவலமாக நினைப்பீங்க. அதனால் எந்திரிச்சது ஒரு ஹீரோயினோட, தமிழ் ஹீரோயினோட ஃபோட்டோ தான் ஒட்டி வச்சுருப்பேன், பெருசாக ஒட்டி வச்சுருப்பேன். தூக்கம் எந்திரிச்சது ஃபஸ்ட்டு யாரை பார்ப்பேன்? அந்த பொண்ணை தான் தரிசிச்சுட்டு தான் நான் எந்திரிப்பேன். சின்ன வயசில் அப்புறம் ரட்சிக்கப்பட்டேன். 23 வயசில் ரட்சிக்கப்பட்டேன். இன்றைக்கி 38 வயசு ஆகுது. அப்படி தான் இருந்தேன். ஒருவேளை நீங்களும் நானும், நான் ரட்சிக்கப்படாமல் இருந்திருந்தால் இன்றைக்கி இப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியாது, வேறு மாதிரி போயிருப்பேன். ஆனால் ஒருவேளை அன்புக்குரிய தம்பிங்கள தங்கச்சிங்கள, உங்களுக்கு இந்த தரிசனம் வரலைன்னா, பரலோக தரிசனம் வரவில்லை என்று சொன்னால், நீங்களும் வீட்டுக்கு போனதும் மொபைலில் நோண்டிக்கிட்டே தான் இருப்போம். நான் உள்ளே வரும்போது ஒரு தம்பி அஜித்தை பார்க்கும்போது எனக்கு ஒரு திடீர்னு ஒரு ஞாபகத்தை சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காங்க. 2020 கோவிட் உலகமே ஸ்தம்பிச்சு அப்படி இப்படி இருக்கும்போது அண்ணா சொல்லுவாப்புல, வயசு அண்ணா சொல்லுவார், என் தம்பி எப்போவுமே பப்ஜிக்கு அடிமையாக இருக்கிறான், ஏன்னா அவன் தரிசனத்தை பார்க்கல.
எப்போ பார்த்தாலும் பப்ஜிக்கு அடிமையாக இருக்கிறான். அப்போ நாங்கள் 2 பேரும், அவர் குவைத்தில் இருந்தார், நான் பெஹ்ரில் இருந்தேன். நாங்கள் விசுவாசத்தோடு ஃபோனில் ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே, இவன் ஒன்றுக்கு அடிமையாக இருக்கிறப்பா, கேம் தான் அது, பட் அடிமையாக இருக்கிறான், அவனை அதுலேருந்து விட்டுவிங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணோம். ஜெபித்த போது ஒரு சில 1-2 மாதத்துலேயே அவர் சொன்னார், அந்த அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் அவனை மாற்றிட்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு ப்ரேயர் ஃபார் அவர் நேஷனுங்கிற ஒரு ஜெபக்குழுவை கர்த்தர் கொடுத்தாரு. அநேக நேரத்தில் யார் ஜெபிக்கிறோமோ இல்லையே, தம்பி அஜித் அதில் ஜெபம் பண்ணிட்டு இருப்பான். நான் நம்புகிறேன், கர்த்தருக்காக அவன் வாழ்வதற்கு முயற்சிக்கிற அந்த குறைவுகள் இருக்கலாம், ஆனாலும் அவன் ஏங்குற ஆண்டவருக்காக நான் வாழணும். அப்போ இந்த அபிஷேகம் கூட ஒரு மனிதனுக்கு சப்போர்ட் பண்ணும்போது, இந்த வல்லமை நம்மளை தாங்கி பிடிக்கும் போது கர்த்தருக்காய் பெரிய காரியங்களை செய்கிறதாய் மாறும். இன்னும் ஒன்றா சொல்லிட்டே போகலாம். அப்படின்னா நீங்கள் வருகை குறித்தும் அறியணுன்றதுக்காக அப்போ இதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிறாரு, சபைக்கு வைத்திருக்கிறாரு. 2, 3வது மூப்பர்கள். ஒருவேளை தகப்பனார்கள் இருக்கலாம், எனக்கு என்ன ஆசீர்வாதம் ஆண்டு வைத்திருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் வைத்திருக்கிறார். சொப்பனம் பார்க்குற ஒரு அபிஷேகம். சொப்பனத்தை பார்ப்பீங்க. எதை சொப்பனம் பார்ப்பீங்க? வீடு வீடா காசு கொட்டுதுன்னு இல்லை. எதை பார்ப்பீங்க? ஆண்டவரை குறித்து, அவருடைய வருகையை குறித்து, அவருடைய ராஜ்யத்துல சபையில் நடக்கிற சம்பவங்களை கர்த்தர் பேசுவாரு. இந்த குடும்பத்துல இந்த சம்பவம் நடக்க போகிறதுன்னு சொல்லி கர்த்தர் பேசுவாரு. ஒரு காரியம் ஞாபகம் டக்குன்னு சொல்றேன். நாங்கள் ஒரு வாலிபர் கூட்டம் நடத்திட்டு இருக்கிறோம் வன்னியூரில். அதில் அப்போதான் ரட்சிப்பில் வந்த சகோதரர்கள் நிறைய பேருக்குள்ள இந்த கிருபை ஆண்டு கொடுத்துட்டேன். ஏன்னா நான் பிரசங்கம் பண்ணுறேன், இதைத்தான் பிரசங்கம் பண்ணிகிட்டே இருக்கிறனால வாஞ்சிக்கிறவங்களுக்கு ஆண்டு கொடுக்க ஆரம்பித்தார். ஒரு வாலிபர் சகோதரர் என்னோட சேம் ஏஜ் தான். அப்போ தான் ரட்சிக்கப்பட்டாப்புல. 2010வது வருஷம் ரட்சிக்கப்பட்டார். இப்போ நாங்கள் எங்களை சுற்றி கூப்பிடுவாங்க. எங்கள் ஏரியாவில் ஒரு வீட்டுக்கு போனோம். ஜெபிக்கும் போது இவன் வந்து என்ன சொல்கிறான், எட்வின் நான் இந்த மாதிரி பார்க்குறேன்டா அப்படின்றான். நான் சொன்னேன், என்ன பார்க்குறேன் அப்படின்னா, அவன் நல்ல தரிசனம் பார்ப்பாப்புல. அப்போ சொன்னான், அண்ணா எட்வின் இந்த மாதிரி இந்த வீட்டில் ஒருத்தவங்க அப்படியே தூக்கு போட்டு மாட்டிக்கிட்டு சாகுற மாதிரி இந்த வீட்டில் இருக்கிற குடும்ப தலைவர் தகப்பனார் மறிக்கிறது மாதிரி நான் பார்க்குறேன் அப்படின்றாரு. அப்படின்னு சொல்லி அந்த சகோதரர் வந்து என்கிட்ட சொல்கிறார். அப்போ நான் சொன்னேன், இந்த இதை வந்து ஓப்பனில் சொல்லாத, சொல்லி அப்படின்னு அப்படியே வச்சுக்க, ப்ரேயர் முடிச்சுட்டு நம்ம தனியாக பிடிச்சி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பிரதரை கூப்பிட்டு வெளியே கூட்டு வச்சு பேசுகிறேன். தனியாக கூப்பிடுவோம். சொன்னார், இந்த மாதிரி பிரதருக்கு ஆண்டவர் கொடுத்துருக்குறாரு, நீங்கள் என்ன நிலைமையில் இருக்கிறீங்கன்னு சொல்லும்போது சொல்கிறாரு. இந்த காரியத்தில் சொல்லும்போது சொன்னார், என்னுடைய வாழ்க்கையில் 2 பிள்ளைங்க, பெண் பிள்ளைங்க, 2 பிள்ளைங்களுக்குமே வியாதி. எத்தனையோ இடங்களுக்கு போயிட்டேன், மருத்துவமனை போயிட்டேன், ஹாஸ்பிட்டல் எல்லாம் ஏறி இறங்கிட்டேன், விடுதலை இல்லை. சர்ச்சுக்கு போயிட்டேன், விடுதலை இல்லை. இனி வாழ்வதற்கு எனக்கு பிடிக்கல, ஒன்னே ஒன்று மரணம் தான் என்று சொல்லி நாங்கள் மறிப்பதற்கு தான் நாங்கள் தீர்மானித்து இருக்கும்போது தான் யாரோ சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு கூட்ட வாலிபர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி எங்களை அழைப்பாங்க. ஜெபித்தோம். இன்றைக்கு நன்றாக இருக்கிறார்கள். சாதாரண வாலிபர்கள் தான். ஒரு மனுஷனுடைய தரிசனம் ஒரு குடும்பத்தை பாதுகாத்தது. 4 பேர் பரலோகத்துக்குரியவர்களாய் மாற்றினது. ஏன் இந்த சபையில் நடக்காதா? நடக்கும் என்று ஆண்டவர் சொல்றாரு. அதற்கு தான் என்ன ஆண்டவர் அனுப்பினார். ஹல்லேலூயா. அன்புக்குரிய வாலிப தம்பிங்கள், உங்க தரிசனம் மாறணும். ஆண்டவரே, ஆண்டவருடைய ராஜ்யம் இந்த நாகர்கோவிலில் கட்டப்படணும்ப்பா. எங்க சபை மூலமாய் திரளான ஆத்துமாக்கள், ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை கிறிஸ்துவண்டையிலே நான் சேர்த்து கொள்வதற்கு என்னை கருவியாய் பயன்படுத்தும் ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் ஏங்குவீர்களானால் அதை கர்த்தர் இன்றைக்கு நடத்த போகிறார். பாருங்க, 4வது ஊழியக்காரனால் அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றும் போது அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைக்கிறவர்களாய் மாறுவார்கள். ஏனென்று சொன்னால், இந்த கடைசி காலத்தில் அவருடைய வருகையை குறித்து பிரசங்கிக்கிற பிரசங்கியார்கள் குறைந்து கொண்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு பிரசங்கம் பண்ற ஊழியக்காரங்க எழுப்பிட்டு தான் இருக்கிறாங்க, சந்தோஷம். ஆனால் எழுப்புகிறவர்கள் எல்லாம் ட்ராக் அவுட் போயிட்டு இருக்கிறாங்க. ட்ராக் அவுட் மாறுறாங்க. ஆண்டவருடைய ராஜ்யத்தை பிரசங்கிக்க மாட்டேங்கிறாங்க. உலகத்தை பேசுறாங்க, பணத்தை பேசிக்கிறாங்க. ஊழியக்காரருக்கு ஒரு அடைமொழியாய் போட்டிருந்தது, லைஃப் கோச்னு போட்டிருக்குது. அவர் எதை பேசுறாருன்னா எல்லாமே பணம் சம்பாதிக்கிறத பத்தி பேசுறாங்க. அவங்களுக்கு ஒரு கூட்டம் சேருது. அப்ப ஏன் என்று சொன்னால், இன்றைக்கு ஊழியக்காரர்கள் ஆண்டவருடைய தரிசனத்தை இழந்தவர்களாய் மாறும்போது அவர்கள் உலக தரிசனமும் உலகமும் தான் பெரிதாய் மாறும். அவர்கள் தேவனை மறக்க ஆரம்பிப்பார்கள். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, கடைசி நாட்கள் இந்த சபையில் ஆண்டவருடைய அபிஷேகத்தை, அந்த பின்மாறி அபிஷேகம் பாடணும் இல்லையா? அந்த பாட்டில் சொல்லப்பட்ட வார்த்தை மாதிரி
ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை உங்க மேல ஊற்ற போகிறார் என்று சொல்லி கர்த்தர் விரும்பி தான் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்போ இந்த அபிஷேகம்லாம் ஆண்டவர் போட்டு நம்மை பலப்படுத்தி பயன்படுத்த போகிறார். எத்தனை பேர் விரும்புறீங்க? ஆண்டவரை எனக்கு அந்த அபிஷேகம் வேணுப்பா, ஏங்குங்க, விரும்புங்க, காத்துருங்க. ஆண்டவராக இந்த புதிய வருஷத்துல அதை நீங்க பார்க்க போறீங்க. அப்போ ஆண்டவருடைய வருகையை குறித்து நீங்கள் பல மெசேஜஸை கேட்டிருக்கலாம், பல குழப்பங்கள் இருக்கலாம், பல நம்பிக்கையில பல மாற்றங்கள், இப்படி எல்லாம் நடக்குமா நடக்காதா எல்லாம் இருக்கலாம். இந்த குழப்பங்களுக்கெல்லாம் பல பதில்கள் வேதத்தில் இருந்திருக்குது. அதுக்கு டைம் இல்லை. பட் இருந்தாலும் சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் உண்டு என்பதற்கான ஒரு ஆதாரத்தோடு ஒரு வீடியோவை நான் பார்க்க போறோம். அதன் பிறகு தொடர்ந்து ஆண்டோட வார்த்தையை கேட்க போறோம். இன்று தெசலோனிக்கே 4வது அதிகாரம் 16, 17. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆதாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். பாருங்க எப்படியா இந்த வருஷம் எப்படியா ஆரம்பிக்குது. 16, ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் எப்படி வரப்போகிறாரு? ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். ஆமென். அப்போ வருகையில் இப்போ பாப்போம், பார்த்துட்டு அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். பார்த்தீங்களா? ஆண்டோட வார்த்தை சொல்லுது ரகசிய வருகை அல்லனா சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இப்படிப்பட்ட எல்லாமே ஒரே வார்த்தை தான். சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு காரியம் அல்லனா ரகசிய வருகை, எல்லாமே ஒரே காரியத்தை தான் சொல்லப்படுது. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் உலகம் எங்கும் ஒன்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியம். இப்போ தான் ஆக்சுவலாக மெசேஜுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலும் அதெல்லாம் பார்க்க முடியாது. ஆண்டவர் நம்மோடு கூட அந்த ஷார்ட் டைமில் கர்த்தர் பேசுவார். அப்போ இந்த உலகம் எங்கும் இன்னைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு காரியம் என்னவென்றால் வருகை. இன்னைக்கு வருகையை குறித்து பல குழப்பங்கள் இன்னைக்கு இருக்குது. சிலர் வருகை ஆல்ரெடி வந்துருச்சுன்னு சொல்லி ஒரு கூட்ட ஜனங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறாங்க. ஒரு கூட்ட ஜனங்கள் வருகையே கிடையாது, இதுக்கெல்லாம் வசனம் ஆதாரம் இருக்கு, வருகை கிடையாதுன்னு சொல்லி நம்புறாங்க. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அப்படி சொல்லுவாங்கன்னு சொல்லி. 2, 3வது சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறது இல்லை, சபை எடுத்துக்கொள்ளப்படுறதெல்லாம் கிடையாது. டைரக்டா 2வது வருகை, பூமியில தான் இயேசு இறங்கி வருவார், பகிரங்க வருகை அப்படின்னு மட்டும்தான் உண்டு என்று சொல்லி 3வது கூட்டம். ஆனால் 4வது கூட்டம், உண்மையான கூட்டம், சபை எடுத்துக்கொள்ளப்படுதலும் ஒன்று, பகிரங்க வருகையும் உண்டு என்று சொல்லி நம்புகிற கூட்டம் தான் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் எல்லா கிறிஸ்தவர்களும், ஒரு சில கிறிஸ்தவர்களை தவிர. அப்போ அதைத்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். திடீர்னு நீங்கள் பார்த்து ஒருவேளை புரியலன்னா அந்த குரூப்பில் சர்ச் குரூப்பில் போட்டு தருவார்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்க்கலாம், மறுபடியும் பாருங்கள், அப்பப்போ பாருங்கள். இது வேறு ஆதாரத்தோடு அந்த வீடியோ பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னா மேகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட, எல்லாரும் படிச்சு பாருங்க. 17 வசனம் 1 தெசலோனிக்கே 4:17. எங்கப்பா எடுத்துக்கொள்ளப்படுவாங்க? 17. பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக எங்க எடுப்பாங்க? படிங்க. மேகங்கள் மேல் எங்க எடுத்துக்கொள்ளப்படுவாங்க? மேகத்துல எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு அனுபவம். அப்போ ஒருவேளை நீங்களும் நானும் நினைக்கலாம், இது சாத்தியமா, இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். இவ்வளோ பாடி வெயிட் இருக்குது, இதெல்லாம் சாத்தியமா? நான் மேலே போய் பறந்து போய் என்ன செய்ய முடியும்? நான் அவரை சந்திக்க முடியுமா அப்படின்லாம் தோன்றுதில்லை. அப்படி என்ன தோன்றுதில்லை? இவ்வளோ 70 கிலோ இருக்கிறேன் அப்படி தானே, இப்படி மேலே போகுமா? சாதாரண ஒரு பாலை மேலே போட்டால் கூட இந்த பால் என்ன செஞ்சுட்டு கீழே விழுது. நான் 70 இல்லை, நான் உங்களை சொன்னேன். சரி, நான் 90 கிலோ இருப்பேன்னு வச்சுங்களேன். நீங்கள் தப்பாக நினைக்கிறப்பா 70 தான் இருக்கிறேன் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. அதுக்காக சொல்கிறேன். 90 கிலோ வெயிட்டை மேலே தூக்கி போட்டிங்கன்னா ஒரு 100 அடி மேலே போகாது, திருப்பி வந்துடும் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் சொல்கிறாரு மேகத்தில் பறந்து போய் அவரோடு கூட போவோம், சாத்தியமா அப்படின்னு சொல்லி நினைக்க தோன்றுகிறது. உண்மைதான். அப்போது
நான் 2017 வருஷம் தான் ஃபஸ்ட் டைமும் ஃப்ளைட் ஏற ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுத்தார். அப்போது ஃப்ளைட்டில் ஏறும்போது ஃபஸ்ட்டு பார்த்ததெல்லாம் முன்னாடி ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்து அப்புறம் ஃப்ளைட்டு ஸ்டார்ட் ஆரம்பிக்குது, மேலே தூக்க ஆரம்பிக்குது. அப்புறம் நான் விண்டோ சீட்டில் வர உட்காந்தேன். ஏன்னா பஸ்ஸில் எனக்கு விண்டோ சீட் ரொம்ப பிடிக்கும். ஃப்ளைட்டில் போய் உட்காந்துட்டேன் தெரியாமல். அப்புறம் உட்காந்து இப்படி மேலே ஏறும்போது அப்படி கொஞ்சம் கீழே விழுற மாதிரிலாம் ஃபீல் வந்துச்சு. அப்போ மேலே அது ஏற அப்படியே எட்டி பார்க்குறேன். பகலில் நம்ம ஈவினிங் நேரம். அப்போ அது மேலே ஏற அந்த கீழே இருக்கிற வீடுகளெல்லாம் சின்னதாக தெரிய ஆரம்பிக்குது. அப்படியே மேலே போய் ரொம்ப தூரம் போகும்போது எல்லாமே மேகமாக தான் தெரியுது, வேற எதுவுமே தெரியல, மேகமூட்டமாக மட்டும்தான் தெரியுது. அப்போ நான் 2 யோசித்தேன். நம்ம தான் ரகசிய வரிகள் தான் போயிட்டு இருக்கிறோன்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. 1. 2வது மாம்சத்தில் யோசிக்கும் போது இல்லைப்பா இது ரகசிய வரிகள், நீ ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்கிறேன்றது ஞாபகம் வருது. அப்புறம் 2வது யோசிக்கிறேன், இத்தனை பாடி வெயிட்டு என்ன மாதிரி 250 பேருக்கு மேலே ஃப்ளைட்டில் உட்காந்துருக்காங்க. ஒரு ஃப்ளைட்டோட வெயிட் மட்டுமே சராசரி 3 lakhsலேருந்து 4 lakhs வெயிட் இருக்குது. இத்தனை ஆயிரக்கணக்கான கிலோவில் மனிதர்கள் இருக்கிறாங்க, லக்கேஜ் இருக்குது. எல்லாத்தையும் வைத்து சாதாரண 2 இன்ஜின். எத்தனை இன்ஜின்? 2 இன்ஜின். இன்ஜின் எத்தனை கிலோ இருக்கும்? லட்சக்கணக்கு கிலோவாக இருக்கும்? இல்லை. அந்த இன்ஜின் 2 இன்ஜின் இவ்வளோ மேலே ஒரு மனிதனை, இத்தனை மனிதர்களை, இத்தனை ஹைட்டான வெயிட்டான ஃப்ளைட்டை மேலே தூக்கி பறக்க வைக்கிறது உண்மையானால் நிச்சயமாகவே ஆண்டவர் சொன்ன வார்த்தை 100% உண்மை என்பதை அன்றைக்கு ஃப்ளைட்டில் ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் ஏறும்போது ஆண்டவர் எனக்கு அதை ஞாபகப்படுத்தி கன்ஃபார்ம் பண்ணி அன்றிலிருந்து பல இடத்துல இந்த உதாரணத்தை சொல்லி பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். ஏன் என்று சொன்னால் சாதாரண மனுஷன் உண்டாக்குனது ஆண்டவர் ஞானம் கொடுத்தது உண்மைதான். மனிதன் உண்டு பண்ணின அந்த ஒரு சாதாரண ஒரு ஃப்ளைட்டை வெயிட்டா தூக்கி பறக்க வைக்கிறது உண்மையானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது 100% உண்மைங்க. நீங்களும் நானும் பறந்து செல்வோம் என்பது ஆண்டவர் சொல்லியிருக்கிற வார்த்தைப்படியாய் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 15:51. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இதோ ஒரு ரகசியங்க. இது நிறைய சபைக்கு தெரியல, நிறைய கிறிஸ்தவங்களுக்கு அறியாத ஒரு ரகசியம். ஆனால் ஆண்டவர் இந்த MBA சபையை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, எந்த ரகசியம்? இப்ப படிக்க போகிற ரகசியம். நாம் எல்லாரும் நித்திரை அடைப்பதில்லை, ஆகிலும் கடைசி காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். ஆமென். கடைசி எக்காலம் தொனிக்கப்படும் போது ஒரு நிமிடத்துல, 2வது இன்னும் சொல்லுது, ஒரு இமை பொழுதுல, கண்ணை நீங்க மூடி திறப்பதற்குள்ளாடி என்ன செய்வீங்க? பறந்து போவீங்க. ஹல்லேலூயா. மறுரூபமாக்கப்பட்டு, சரீர மேனி மாற்றப்பட்டு, ஆவிக்குரியவர்களாய் மாற்றப்பட்டு, மறுரூபமாக்கப்பட்டு அவரோடு கூட பறந்து போவோம் மின்னலை போல. ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. மத்தேயு 24:27 படியாய் சொல்கிறது, மின்னலுடைய வேகத்தில் அவருடைய வருகை வரும் என்று சொல்லி பாருங்கள், படித்து பாருங்கள். மின்னலுடைய வேகம், அந்த படிச்சு பாருங்களேன். மத்தேயு 24:27. மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கிறது. அப்போ மறுபடியும் படிங்க. மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி, மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது, மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது மாதிரி அவ்வளவு ஃபாஸ்டா என்ன செய்யுமா அந்த மனுஷகுமாரனுடைய வருகை இருக்கும். அப்போ மின்னலுடைய வேகத்தை குறித்து நான் கூகுளில் சர்ச் பண்ணும்போது இப்படி சொல்லப்பட்டிருக்கு, 3 lakhs kilometer per செகண்டுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் தூரம் போகுதா கிழக்குல இருந்து மேற்கு வரைக்கும்? 3 lakhs kilometer ஃபாஸ்ட்ல போகுதா. சாதாரண வண்டி எவ்வளோ ஃபாஸ்ட்ல போகுது? 80 100. அதை தாண்டி போனால் பார்வதிபுரத்துல கீழே போயிடும் வண்டி. கரெக்டா? பார்வதிபுரத்துக்கு முன்னாடி இருக்க அப்படின்னா டயர்லாம் கலந்து போயிடும் மற்ற இடங்கள்ல. 100 கிலோமீட்டர் தாண்டிச்சு. அப்படிதான் ரோடுகள் எல்லாம் இருக்குது. இது எத்தனை கிலோமீட்டர் போதா? 3 lakhs kilometer per செகண்டுக்கு மின்னல் அவ்வளோ வேகத்தில், அப்படின்னா ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அவருடைய வருகை வருங்க. அந்த வருகைக்காகத்தான் நீங்களும் நானும் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? காத்து கொண்டு இருக்கிறோம். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, இவ்வளோ ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்றாரு, நம்மளை ரொம்ப நேசிக்கிறாரு. கடைசியாகி சொல்றேன், 2010 வருஷத்துல
5 நிமிடத்தில் முடிக்க போகிறேன். 2010 வருஷத்தில் எனக்கு ஆண்டவர் தரிசனங்களை பார்க்கிற ஒரு அனுபவத்தை அந்த நாட்கள் அதிகமாக கொடுத்திருந்த போது நான் பார்த்த ஒரு சொப்பனம். ஆண்டவரை சத்தத்தை நான் கேட்குறேன். அவர் சொல்கிறாரு, போக சொல்கிறாரு. நான் போகிறேன். ஃபஸ்ட் போகலை, அப்புறம் போகிறேன். போயிட்டு பல இடங்களில் போகிறேன். பல சபைகள், பல ஜனங்கள் மத்தியில் போயிட்டு ஒன்றே ஒன்று நான் பேசுகிறேன். இயேசு வருகிறார், இயேசு வருகிறார், இயேசு வருகிறார் தான் என்னுடைய செய்தி. 2010 ஆண்டவர் எனக்கு சொன்னார். என்னுடைய ஒரே ஒரு செய்தி, இயேசு வருகிறார், இயேசு வருகிறார், இயேசு வருகிறார். இது மாதிரி பல சொப்பனங்கள் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார், வருகையை மட்டுமே பற்றி. அப்போது அதையே பேசிட்டு தெரிய ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு. பல சபைகள், பல நாடுகளில் போனேன், இயேசுவன் வருகையை பேசினேன். அப்புறம் மறுபடியும் அந்த மேகத்தில் சந்திக்கும் போது ஒரு வார்த்தை வருகிறது. நான் சொல்லும்போது போகலைன்னா இத்தனை ஆத்துமாக்களை என்னுடைய வருகைக்கு நேராய் ஆயத்தப்படுத்தியிருப்பாயாங்கிற ஒரு வார்த்தை வந்தது. இப்போ நான் அழுகிறேன், ஆண்டவரை என்னை மன்னிச்சிருக்கேன்னு சொல்லி என்னை சரண்டர் பண்ணுறேன். அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது வருகை வந்தது. உலகம் எல்லாம் ஸ்தம்பித்தது. நீங்கள் ஃப்ளைட்டு விழுந்ததை பார்த்தீங்க. இது ஒரு ஃப்ளைட், இதே மாதிரி உலகம் எங்கும் ஸ்தம்பிச்சது. உலகம் ஃபுல்லாக ஃப்ளாஷ் நியூஸ். என்ன நியூஸ் அப்படின்னா, கோவிட் டைமில் அங்கே கோவிட், இத்தனை பேர் மரித்தார்கள். அமெரிக்காவில் 1000 பேர் மரித்தார்கள். இத்தாலியில் 1,00,000 பேர் இருந்தாங்க. இப்படின்ற ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் பார்த்துக்கிட்டே இருந்தோம்ல, அதே மாதிரி ஃப்ளாஷ் நியூஸ் வந்துச்சு. அந்த சொப்பனத்தில் நான் சொல்கிறேன், 2010 உலகம் எல்லாம் ஸ்தம்பிச்சு. ஜனங்களை காணல. ஜனங்கள் எங்கேயோ போயிட்டாங்க. வேறு கிரக வாசிகள் வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. இப்படிலாம் பேசுகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது, உலகத்துக்கு தெரியாது வருகை. ஆனால் தேடி பார்க்குறாங்க. கடைசியாக கண்டுபிடிக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள், எல்லா கிறிஸ்தவர்களில் ஒரு சில கிறிஸ்தவர்களை காணவில்லை, ஒரு சிறு கூட்ட கிறிஸ்தவர்களை காணவில்லை என்று சொல்லி ஃப்ளாஷ் நியூஸ் முடியுது, சொப்பனம் முடியுது. இப்போ நான் நம்புகிறேன், நம்முடைய தலைமுறையில் இயேசு வருவார் என்று நம்பித்தான் ஆண்டோட ஊழியத்தை ஓடோடி செஞ்சு கொண்டிருக்கிறோம். நீங்கள் நினைக்கலாம் பிரதர், அப்படி நம்புறது தப்பா சரியா? ஏனென்று சொன்னால், ஆவி அப்போஸ்தல நாட்களில் பவுலை அதை நம்பித்தான் ஊழியத்தை செய்தார்கள். ஆவி அப்போஸ்தல நாட்களில் இந்த சபைகள் ஆண்டவருடைய வருகைக்காக எப்பொழுதும் விழித்து காத்திருந்தார்கள். என்றைக்கு எந்த ஒரு சபை ஆண்டவருடைய வருகையை மறக்க ஆரம்பிக்கிறதோ அன்றைக்கு அந்த சபை கீழே விழ ஆரம்பிக்கும். அந்த சபை அதுக்கு பிறகு ஆவிக்குரிய மேன்மை அடைய முடியாது. ஆண்டவருடைய வருகையை மறக்கிற சபைகள் நிச்சயமாகவே மேலான அனுபவத்துக்குள்ள போகவே முடியாது. நேற்றைய தினத்தில் இரவோடு படித்துக் கொண்டிருந்த 22வது அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்துல அதை மறுபடி படிக்கும் போது எனக்கு ஒரே ஒரு காரியம் புரிந்து கொண்டது. அந்த இடத்துல அந்த அதிகாரத்தை நீங்க படிக்க வேணாம், வீட்டில் படித்து பாருங்க. 3 முறை சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு சீக்கிரம் வருகிறாரு, மெய்யாகவே நான் சீக்கிரமா வருகிறேன், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லி 3 முறை அதிகாரம் சொல்லப்பட்டிருக்க. அப்போ அப்பாவும் அம்மாவும் மனைவி பிள்ளைகளோடு இந்த வசனத்தை படிச்சுட்டு இருக்கிறேன். அப்பாட்ட நான் கேட்டேன், எல்லார்ட்டையும் கேட்டேன், ஏன்பா இந்த இடத்துல 3 முறை சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்கும்போது அப்பா ஒரு பதில் சொன்னாரு. ஏனென்று சொன்னால், இனி அடுத்த அதிகாரம் இல்லை, அதனால இனி சொல்ல முடியாது, வரேன்னு சொல்லி பைபிள்ல சொல்ல முடியாது. அதனால 3ங்கிறது பரிபூரணம், 3ங்கிறது அதுதான் கன்ஃபர்மேஷன். 3 சாட்சிகளுக்கு மேல ஒரு சாட்சி நம்ப தேவையில்ல. அப்படின்னா பரிபூர்ணம், அவ்வளவுதான். அதை ஆணித்தரமாய் சொல்லுகிறதா. நான் 3 முறை சொல்லி அந்த அதிகாரத்தை அவர் ஆண்டவராகிய கர்த்தர் யோவானுக்கு சொல்லி முடிக்கிறாருங்க. ஆனால் கடைசி 21க்கு 20வது வசனம் 21 படிச்சு பாருங்க. 20ல சொல்லுது, யோவானையா சொல்றாரு, கர்த்தாவே சீக்கிரமாய், அதை படிச்சு பாருங்க. 20 படிங்களா, சொல்லி முடிக்கிறேன். இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமென். கர்த்தராகிய இயேசுவே வாரும். ஹல்லேலூயா. அப்போ யோவான் ஆயத்தமா இருந்தாருங்க. அவர் சொல்றாரு, ஆமா ஆண்டவரே. இப்போ நீங்க உங்க சபையை பார்த்த ஆண்டவர் இன்னைக்கு வராருன்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் சும்மா சொல்லலாம் ஆமென் சொல்லி? அது எதுக்கோ சொல்லிட்டு இருக்கலாம். எத்தனை பேர் உண்மை ஆமென் ஆண்டவர் இன்னைக்கு வந்தா எங்க எம்பிஎஸ் சபையில இருக்கிற எல்லா ஆத்துமாக்களும் உம்மோடு கூட வருவோம் என்று சொல்லி நம்புறீங்க? அவர் நம்பிதான் சொன்னார், ஆமென் சொல்லிட்டு சொன்னாரு. கர்த்தராகிய இயேசுவே
வாரும் என்று சொல்லத்தக்க ஒரு ஆயத்தம் யாருக்குள்ள இருந்தது? யோவானுக்குள்ள இருந்தது. இன்னைக்கு இந்த சபையை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, இருக்கிறதா? உங்க குடும்பத்தில் இருக்கிறதா? நம்முடைய வீட்டு பிள்ளைங்கள்ட்ட இருக்கிறதா? சொந்தக்கார குடும்பத்தில் இருக்கிறதா என்று சொல்லி ஆண்டவர் கேள்வியோடு ஒரு காரியத்தோடு சொல்லி முடிக்கிறேன். எத்தனை பல முறை சொன்னேன், இதோட முடிக்கிறேன். இந்த வசனத்தோடு நான் முடிச்சிடறேன். மத்தேயு 24:14 படியாய் சொல்கிறது, இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை படிக்கல. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் இந்த கடைசி காலத்துல எதிர்பார்க்கிற ஒன்றே ஒன்று, அவருடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு நீங்கள் ஆயத்தமா? ஆரம்பத்தில் இதைத்தான் நான் சொல்லி ஆரம்பிச்சேன். சபையை ஆண்டவர் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன்ட்டாரு. ஆனால் நீங்க ரெடியா இருக்கிறீங்களா? மாஸ்டர் சொல்லும்போது நிறைய அனௌன்ஸ்மெண்ட்ல சொன்னாரு, எல்லா நாளும் ஜெபம் இருக்குன்னாரு. நான் ஏதாவது ஒரு நாளாவது ஒரு காரியத்தை சொல்லுவான்னு நினைச்சேன். ஒருவேளை சொல்லாம இருக்கலாம். ஒரு நாளுமே எதை சொல்லலை, சுவிசேஷம் ஊழியம் இருக்குன்னு சொல்லலை. ஒருவேளை அதை சொல்லாம இருந்தா என்ன மன்னிச்சிருங்க. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க ஒரு கூட்டவர்களாய் எழும்பி இந்த அருகாமல் இருக்கிற ஜனங்களை போய் சந்திக்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். நீங்க சொல்லிட்டு செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னா சந்தோஷம். நீங்கள் போய் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்காம யார் சொல்ல போறாங்க? யார் சொல்ல போறது? மார்த்தாண்டு நாகர்கோவில்ல நீ நாங்க வந்து சொல்லணுமா? உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த எல்லாமே தப்பு தானே தெரியும். ஆனால் ஆண்டவர் ஏங்குறாரு. சொல்லுவீங்களா? ஒரு தோமாவை 52வது வருடத்துல அவ்வளவு தூரம் மொழி தெரியாத இடத்துல கேரளாவுக்கு அனுப்பி கன்னியாகுமரி மாவட்டத்தில் முதல் சபையை தந்தாரு. சொல்லுவீங்களா? ஆண்டவரை சபையோடு செய்கிற எல்லா காஸ்பல் ஊழியத்துக்கும் போங்க. ஒரு நாள், வாரத்துக்கு ஒரு நாள், இல்லைன்னா மாதத்துக்கு 2 நாள் ஆகுது. இங்கே எல்லாம் சொல்லிட்டோம் பிரதர்னா அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கு போயிருங்க. சுவிசேஷம் அறிவிக்காமல் இருந்தால் உங்களுக்கும் எனக்கு ஐயோ என்று சொல்கிறாரு. அரபி நாட்டில் சுவிசேஷம் அறிவித்தா எனக்கு ஆரம்ப நாட்களில் சொன்னாங்க, சுவிசேஷம் ட்ராக்ஸ் கொடுத்தா என்ன செய்வோம், பிடிச்சா உன்னை கொண்டு போயிடுவாங்கன்னாங்க. நான் சொன்ன பரவாயில்ல, கொண்டு போனால் போகட்டும் அப்படின்னு சொல்லி தான் 3 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ஒரு சில வாலிபர்களாக காஸ்பலுக்கு ஆரம்பித்தோம். இன்றைக்கி 10 பேருக்கு மேலே காஸ்பலுக்கு ஆண்டு இருக்கிறாரு. அதில் 10 சபையிலிருந்து ஜனங்களை கற்றுக் கொடுத்துருக்கிறார். ஒரு சிலரை கிறிஸ்துக்களை நடத்தி, சில ஆண்டு வரை அறியாத ஜனங்களை கிறிஸ்துக்களை கொடுத்து, இந்த வருஷத்தில் 2 பேருக்கு பேப்டிசம் கொடுத்தோம். இயேசுவை அறியாத சகோதரர்களை. அல்லேலூயா. சுவிசேஷம் சொல்லாமல் இருந்தால் நான் எவ்வளோ வருகை குறித்து அதிகமாக பேசினாலும், எவ்வளோ வருகை சீக்கிரமாக வருதுன்னு நான் பேசினாலும், எவ்வளவுக்கு எவ்வளவு நான் பேசுகிறேனோ அவ்வளவுக்கு அதிகமாய் நான் சுவிசேஷத்தில் தீவிரப்படாமல் இருந்தால் எனக்கு ஐயோ தான். அதனால் இயேசுவை அறிந்தவர்களுக்கு ஒன்று சொல்லுங்க, இயேசுவின் வருகையை பேசுங்க. இயேசுவை அறிந்த கிறிஸ்துவங்க இருப்பாங்கல்ல, ரோமன் கத்திரிக்கா ஆகட்டும், சிஎஸ்ஐ ஆகட்டும், மற்ற நாமினல் சபை, எந்த சபை பார்த்தாலும் ஜனங்களை பார்த்து சொல்லுங்க, இயேசுடைய வருகையை பேசுங்க. இயேசுவை அறியாதவர்களுக்கு முதல் வருகையை பேசி 2வது வருகைக்கு அவர்களை அழைத்து செல்லுங்கள். கண்களை முடிச்சு வைக்கலாம். பரிசுத்த பிதாவே, நீங்கள் எங்கள் கூட பேசின வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. பின்மாறி அபிஷேகத்தை நான் ஊற்றுவேன்னு சொன்னீங்க. எல்லாரும் கேளுங்கள் ஆண்டவரே. இன்றிலிருந்து நான் மேலே ஏறி வா என்று சொன்ன அந்த சத்தம் எனக்கூட தோணிக்கட்டும்ப்பா. நிறைய காரியங்கள் பேசுனீங்கப்பா ஆண்டவரே. வேதத்தை நாங்கள் அதிகமாக தியானிக்கிறவளாய் மாற்றும், செபிக்கிறவளாய், சுவிசேஷம் அறிவிக்கிறவளாய், வருகை குறித்து உலகத்துக்கு பிரசங்கிக்கிறவளாய், எங்கள் தெருவில் போயிட்டு இயேசு சீக்கிரம் வருகிறாய் என்று சொல்கிறவளாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே. பிரயோஜனமான ஊழியக்காரனாகிய நான் என்னுடைய கடமையை மாத்திரம் செய்திருக்கிறேன். துதிகன மகிமை எல்லாம் நீங்க எடுத்துக்கொள்ளும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.